சண்டைக்கு அப்புறம் மிஸ்கின் சாருடைய பிறந்த நாளில் ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால் ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பித்தோம். தலைப்பே வந்து விஜய் சேதுக்கு பண்ணுற சண்டைன்னு தான் வந்துருமோன்னு இதாக இருக்குது. சண்டை உண்மைதான், நடந்தது தான். ஆனாலும் அருவாள் அவர் எடுக்கலை, நான் கத்தி எடுக்கலை, துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கலை. நீ எப்படி நான் எப்படின்னு கையையும் நீட்டிக்கலை. ஒரு சின்ன மனஸ்தாபம் அது பெரிய மனஸ்தாபமாக மாறிச்சு. சரி ஓகே, வாழ்க்கையில் உங்களோட நானும் படம் வேண்டாம், நீங்களும் படம் பண்ண வேண்டாம்னு பிரிஞ்சிட்டோம். அன்பாக தான் பிரிஞ்சோம், சண்டைகள் வார்த்தையெல்லாம் இல்லை. அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்தநாள் கூப்பிட்டாரு. அங்கே போயிருக்கும்போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு. இப்போ இந்த மனுஷனை நம்ம இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நம்ம விலைக்கு போயிடுவோமா நான் யோசிக்கிறேன். அவரும் அந்த மனநில் வந்தாரா என்னன்னு தெரில. சரி ஹாய் சொல்லுவோமா இல்லை அப்படியே விலையை ஓரமா. ஒரு ஈகோ இருக்கும்ல, பொதுவாக மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகாரம்னு வச்சுக்கங்களேன். ஓடிக்கிட்டே இருக்குது. கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ்கின் சார் கூப்பிடுறாரு. அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கிள் ஆகிட்டேன். இந்த கூட்டத்துக்கு அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ட்டு மிங்கிள் ஆகிட்டான். திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோடு இழுக்குது. இழுத்துட்டு பார்த்தா திரும்பி பார்த்தா இவர் என்ன தலைவா இல்லை கேள்வி சண்டையை பற்றியே கேட்கணுன்னா கேமராவுக்கு கடுப்பாயிடுச்சு. அதனால அந்த அந்த எண்ணத்தில் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு படம் பண்ணுவோமான்னு அங்கேயே ஒன்று சேர்ந்துட்டோம். அது அவரே கேட்டுட்டார். இல்லத்தில் அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அப்படின்னு இல்லை, நீங்களும் கொஞ்சம் அப்படி தான் பேசுனீங்க அப்படின்னு. சரி ஓகே, அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் கதையை வந்து நான் என் கேமராமேன்ட்ட சொன்னேன், இது சேது சார் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னா. சேது சாரோட அவன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான். அவன் உடனே ஃபோன் அடித்து பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சுருக்கான் கேளுங்க அப்படின்னா. ஓகே வர சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதையை போய் சென்னேன். ஒரு 20 நிமிஷம் தான் ஃபஸ்ட்டு நான் கதைக்கு சொன்னேன். அப்போ வந்து ஒரு ஐடியா ஒரு இது இருந்தது. கேட்ட உடனே அந்த ஆகாச வீரன், பேரரசி, பொற்சொல்வன், அந்த ஒரு 10 கேரக்டர் பேரும்போதே அவர் ரொம்ப சார் சூப்பராக இருக்குது சார், பேரே ரொம்ப அழகாக ஒரு ரசிக்கிற விதம் இருக்குல்ல. ஒரு கதையை வந்து அவ்வளோ அழகாக அதை ரிசீவ் பண்ணி அவ்வளோ அழகாக ரசித்து சார் நான் அதை உடனே பண்ணுறேன். அவர் மேனேஜர் குமார் சார் 2 பேரும் தான் கேட்டாங்க. அது கேட்ட உடனே ஒருத்தரை பார்த்து சூப்பராக இருக்குது நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னு. அப்படி தான் அந்த அன்பா அழகாக ஸ்டார்ட் ஆனது.